வணக்கம் நண்பர்களே. உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் எங்கள் ராஜநிலையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருவருக்கு திருமணம் நடக்கவில்லை, குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம செல்ஃபோன் எண்களில் அங்கே பிரச்சனைகள் இருக்கும், இல்லாமல் அங்கே பிரச்சனைகள் போகாது. ஜாதக ரீதியாக நம்மளுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம செல்ஃபோன் எண்களில் ஒரு தடை கற்களாக கெட்ட எண்களை நாம் வைத்திருந்தால் அதன் ரீதியாகவும் அதிகமான பிரச்சனைகள் சந்திக்க வேண்டும். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு சேரும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஒருவருக்கு திருமணம் நடக்கலை, ரொம்ப தள்ளி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதக ரீதியாக சரியாக இருக்கும். ஆனால் அவர் யூஸ் பண்ணக்கூடிய இந்த செல்ஃபோன் எண்கள் அங்கே பிரச்சனையை கொடுத்துட்ருக்கோம். இது யாருமே எடுக்க மாட்டாங்க, தெரியாது. இது ஒரு தடை கற்களாக அந்த எண்கள் அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். சார் ஜாதகம்லாம் சூப்பராக இருக்குங்க சார், ஆனால் ஒன்றுமே நடக்கலைங்க சார், என்ன ஏது அப்படின்னு ரொம்பவே போட்டு குழப்பம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் நம்ம அந்த நம்பரை பார்த்த உடனே இந்த நம்பர் பிரச்சனையை கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்குது. இல்லை டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது அதையும் நம்ம பார்த்து சொல்லிடுறோம். இந்த நம்பரை நீங்கள் மாற்றுங்க, அவசியம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லி ஒவ்வொன்றையும் நாங்கள் செய்ய அது 100% அது சக்ஸஸ் ஆகி போயிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ இந்த விஷயத்துக்கு, அதாவது இந்த குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம ஒரு நம்பரை எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்து இப்போ உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? ஓகே. 95 38 26 43 85, டோட்டல் 53. சரிங்களா? இப்போ குடும்பம் அப்படின்ற இடத்துல 38 அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே வந்துருச்சு. 38 அப்படின்ற விஷயம் அங்கே வந்ததுக்கப்புறமே ஒன்று சொல்கிறதுக்கு வழி, பிரச்சனை அதிகமாக இருக்கும். இவர் பொண்ணு பார்த்துட்டு வந்தாலும் அந்த பொண்ணு இவருக்கு அமையாது, தடை தாமதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக போயிட்டுருக்கும். சரி, இங்கே தான் நம்மளுக்கு 38 பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் டோட்டல் அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 53. அப்போ அந்த 53 என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நம்பர் வாங்கின பிறகு அவர் கையில் 5 பைசா நிற்காது, எவ்வளவு காசு வந்தாலுமே நிறுத்த முடியாது. அடுத்து இன்னொரு நம்பர் பார்ப்போம். 58. இந்த 58 அப்படின்னு ஒரு நம்பர் இருந்தாலும் பிரச்சனையை தரும். எதில் பிரச்சனை தரும்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க சார், எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியாது. சரிங்களா? வீட்டில் போனாக்கும் வீட்டில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். அடுத்து இன்னொரு நம்பரை பார்ப்போம். 78. 78 அப்படின்னாலும் அங்கேயும் அதே பிரச்சனைகள் போயிட்டுருக்கோம். என்ன பிரச்சனைனே தெரியாது, ஆனால் பிரச்சனை அங்கே போயிட்டுருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம எடுத்து தூக்கி போட்டுட்டு ஒரு நல்ல எண்களை நம்ம அமைச்சு அதன் ரீதியாக நம்ம பயணப்படும் போதும் அது நல்ல விஷயங்களை நம்மளுக்கு கொண்டு கொடுக்கும். இப்போ ஜாதக ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்குது, வரன் அமைஞ்சிரும். இப்போ இந்த தேதி சொல்கிறோம், அந்த தேதியில் உங்களுக்கு வரன் அமைஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எல்லாமே நல்லா தான் வந்துட்டுருக்கு உங்களுக்கு. அதாவது ஃபோன் கால் வரும் உங்களுக்கு, எல்லாமே அந்த ஜாதகம் பார்க்கும்போது வரணும் உங்களுக்கு அமைஞ்சிரும். ஆனால் கடைசி நேரத்தில் அங்கே தள்ளி போயிடும். காரணம் என்ன அப்படின்னாக்க, நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ஃபோன் மூலமாகத்தான் அடுத்தவங்களை நம்ம காண்டாக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த ஊர்லேருந்து வேறு ஊரில் இருக்காங்க, பெண் வீட்டார் இல்லை மாப்பிள்ளை வீட்டார் இருக்காங்கனாக்கா, இவருக்கு ஃபோன் மூலமாகத்தான் நம்ம ஒவ்வொரு தகவலையும் நம்ம பரிமாறிக்கொண்டு இருக்கோம். அப்போ அந்த விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தால் மட்டும்தான் அது நல்லா நம்மளுக்கு போய் சேரும், அவங்களுக்கும் போய் சேரும்,
நமக்கு வரக்கூடிய தகவலும் நல்ல தகவலாக இருக்கும். அப்போ குடும்பம் அப்படின்ற இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளை நாம் வைத்திருந்தால் அங்கே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயம் நடக்காது, கூடி வந்துடும், எல்லாமே கூடி வந்துடும். திடீர்னு பிரச்சனையை கொடுத்து ஏதாவது ஒரு ரீதியாக ஒரு பிரச்சனையை கொடுத்து அங்கே தள்ளி விட்டுறோம். அப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இது சூட்சமமான முறையில் நடக்கிறது யாருமே கேர் எடுக்கிறத யாருமே கண்டுக்கிறது இல்லை முதல்ல. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நம்ம ஆய்வு செஞ்சு ஒவ்வொன்றையுமே நம்ம சரியான முறையில் பயன்படுத்தும் போது அது ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கீழே தொடர்புக்குன்னு நம்பர் வரும். அந்த தொடர்புக்குன்னு நம்பருக்கு கூப்பிட்டு சார் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேளுங்க. கேட்குறதுக்கெல்லாம் நான் கட்டணம் கிடையாது. உங்களுக்கு சொல்யூஷன் அப்படின்னு போகும்போது மட்டும்தான் கட்டணம் வசூலிக்கப்படும். சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.